அல்லல்பூம் அன்வனைப்பூம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்பூம் போகா தேரும்பூம் நல்ல குணமதகம் அருணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழுக்கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பகன் விட முண்டகண்டகன் மிக நல்லவன தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி பாமரண்டு முடனே ஆசிறு அவை நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கர நேரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக குரு வக்கர நிவர்த்தி பலன்களை சொல்கிறேன். 12 ராசிக்குமே சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் 11 ஜூன் 6 வரைக்கும் வக்கர நிவர்த்தி. அதுக்கங்கிட்டு நேர்கதியில் கடகராசியில் பயணமாகி உச்சம் அடைகிறாரு. ஸோ குரு பகவான் அடுத்து வருகின்ற ஒரு 90 நாட்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன பலனை கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இப்போ அவர் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ஒரு உபசன ஸ்தலத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். எனக்கும் நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், நல்ல கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும், ஷேரில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கலை சம்மந்தப்பட்ட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மேச ராசிக்கு மேலே நல்லாயிருக்கும். அதுபோல் பாக்கியம் கூடும், சரியா? பாக்கியம் இருக்கும், தாப்பன் வழியில் ஏற்றம் இருக்கும், தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாப்பன் வழி சொத்து பத்துக்கள், இடம், மனை, வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். லாபமாகவும் பார்க்கப்படுகிறது. சரியா? நேரில் மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், சகோதர எனக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேசராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? இளைய சகோதரன், தம்பி, தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ குரு அடுத்த வரைய 90 நாளுக்கு உங்களுக்கு பங்கு நல்ல ஒரு தான் கொடுப்பாரு. நல்ல பங்கு ஷேரிங் நல்லா பண்ணலாம். அடுத்து ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். தன குடும்பம் நல்லாயிருக்கும், நல்ல குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பணம் பல வகையில் வரும். 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 6ஆம் இடத்தையும் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, 6, 8 பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் இருக்கும், தூரதேச அமைப்பில் இருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும், வெளிநாட்டில் இருந்து நல்ல பணப்பழக்கம் உங்களுக்கு நல்லபடியாக வரும், தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழில் வியாபாரம் ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்கு சுருக்கமாக சொன்னோம்னா வெளிநாட்டு யோகம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் கோடிக்கணக்கில் பொருளும் அடுத்து வருகின்ற 90 நாட்களுக்கு. அதுபோல் உத்தியோகஸ்தருக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் உடல் நலத்தை பார்த்துக்கணும், தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தேக ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து மிதுன ராசி ஜென்மத்தில் குரு இருக்கிறார். ஜென்மத்தில் குரு இருக்குது, அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இடமாற்றம் இருக்கும். இருப்பினும் அவர் சொந்த சுயசாரத்தில் போகிறாரு. சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் போகிறதுனால 5, 7, 30 பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, பிள்ளைகளோட திருமணம் வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், கணவன் மனை உறவு கூட்டுத்தொழில் பங்கு சேர்ந்து நல்லபடியாக இருக்கும். அதுபோக தாப்பன் வழியிலும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தாப்பனுக்கு நல்லாயிருக்கும். புதனை ராகம் பார்க்குறது நல்லது தான், ராசிநாதனை பார்க்குறது நல்லது தான். அதனால் தாய் தாப்பன் உறவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட், பில்டிங் ப்ரொமோட்டர், கட்டட சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் கோடிக்கணக்கில் பணம் பொருளும், லட்சக்கணக்கில் பணம் வரும். தாப்பன் வழி சொத்துக்களும், தாப்பன் வழியில் சில நல்ல காரியங்களும் நடக்கும். அடுத்து கடகராசி 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆயிரசேன போகத்தில் இருக்கிறதுனால தூரதேச அமைப்பு இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரி, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்கும். இருந்தாலும் சுப செலவு பண்ணுவீங்க. திருமணம், சடங்கு, கல்யாணம் இது மாதிரி விஷயத்தில் நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ கடகராசிக்கு அவர் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6, 8 பார்க்கறதுனால என்ன வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல சில பிரச்சனைகள் வரும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் தொழில் நல்லாயிருக்கும், தொழில் காரியம் வியாபாரம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் ட்ரேடிங் எல்லாமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் அலைச்சலோடு தான் ஆதாயம் இருக்கும். சரியா நேரில் அலைச்சலோடு ஆதாயம் இருக்கும், நிலைமை கட்டுக்குள்ளாக தான் இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு லாபம் இருக்கும். சரியா? பணப்பழக்கம் நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபம் இருக்கும், மகாதன யோகம் இருக்கிறதுனால கொடீஸ்வர யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்டகிரேஷன் இருக்கும், திருமணமாதல் திருமணம் நடக்கும், திருமண உறவு சிறப்பாக இருக்கும், கூட்டாளிகள், நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். ஸோ குரு வக்கர நிவர்த்தியாகி அவர் 90 நாட்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 3 மாதத்துக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 வரைக்கும் நல்ல பலன்களை சிம்மராசி கொடுப்பார். சரியான நேரங்களில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச்சிலேருந்து ஏப்ரல்லேருந்து மேலேருந்து ஜூன், ஆமாம் 3 மாதம் 90 நாட்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ரைட்டு. அடுத்து கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், தொழிலை பார்த்துக்கோங்க, தொழில் வியாபாரத்தை பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பம் நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழக்கிறவங்க நல்லாயிருக்கும், திரைப்படம், சின்னத்திரை, அப்புறம் நடுவர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், பேசி தெரியவர்கள், ஜோதிடர்கள், அப்புறம் டப்பிங் குரல் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும்.
தாயோட அன்பு இருக்கும், தாய் வழி சீதனம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், வண்டி வாகன யோகமாக இருக்கும், கால்நடை யோகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படித்த மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, வேலை உடனே கிடைக்கும், சுய கௌரவம் இருக்கும், சுகப்படுவீர்கள், நல்ல விதமாக இருக்கும். கடன் நோய் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, சரியாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஆழம் தெரிஞ்சு காலை விடணும், இல்லைன்னா பண பிரச்சனை இருக்கும். பணத்தை பண விஷயத்தில் லாக்கார மாதிரி இருக்கும். அடுத்து துலாம் ராசி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராசியை பார்க்குறாரு. துலாம் ராசி சிறப்பாக இருக்கும். 90 நாளுக்கு மிக சிறப்பாக இருப்பீங்க, ஓவியமாக இருப்பீங்க, செயல் சிந்தனை நல்லாயிருக்கும், மனம் தடுமாற்றம் இருக்காது, நல்ல விதமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரணமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, ராசிக்கு ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கல. 3, 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொட்ட காரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி 8ஆம் இடத்துல இருக்கிற ரெட்டில் குரு இருக்கக்கூடாது. கோயில் குளத்துக்குலாம் அடிக்குற போயிட்டு வாங்க. சரியா, இருப்பினும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். சுகப்படுவர்கள், தாய் வழி சீதனம் இருக்கும். சரியா, தாயால் குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். உங்கள் தாய் உங்கள் வீட்டில் உங்கள் கூட அடிக்குறை இருப்பாங்க. தாய் கூட இருக்கிற மாதிரியே சிநேகம் இருக்கும். நல்லா கையில் காசு பணம் இருக்கும், நல்லா பேசி திரிவீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து பாருங்கள். சரியா, உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். 12ஆம் இடத்தை பார்க்கறனால அயனசேன போகாமல் இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லா இருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்ல விதமாக இருக்கும், சுப செலவு இருக்கும், கையில் காசு தங்காது, கவனமாக இருக்கணும். அடுத்து தனுசு ராசி சூப்பராக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் ராசியும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 11 ராசி 3 பார்க்கறதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சகோதர வழியில் நல்லாயிருக்கும், இளைய சகோதரம் மூத்த சகோதரன் நல்லாயிருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல வக்கர கவிதை அடைகிறாரு, பரவாயில்ல. 6ஆம் இடத்தை விட்டு கிளம்புற மைண்டில் இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் இவ்வளோ நாள் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரியாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் சரியாயிரும். இருப்பினும் உடல்நலத்தை பார்த்துக்கணும். அவர் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10, 12, 2 பார்க்குறாரு. ஸோ கொஞ்சம் அலைச்சல் பேர் தான் தொழிலில் லாபம் இருக்கும். தொழில் அங்கிட்ட அலையணும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் காசு கிடைக்காது. தொழில் வியாபாரம் ட்ரேடிங்கில் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும், அதன் பேரில் தான் லாபம் இருக்கும். ஸோ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து கும்பராசிக்கு ராசியை பார்க்குறதுனால நல்லது தான். எல்ரச்சனையோட தாக்கு வெகுவாக குறையும். ராசியில் புதனே ராகும் பார்க்குறாரு. நல்ல கலை உணர்வோடு இருப்பீங்க, பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கொடுக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியும் பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9, 11 ராசியை பார்க்குறது மிக சிறப்பு தான். சரியா, ஆமாம், 9, 11 ராசியை பார்க்குறாரு. தாப்பன வழியில் நல்ல லாபம் இருக்கும், தாப்பன வழி சொத்துக்கள் பங்காளி விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு நல்ல அமைப்பு இல்லை. சரியா, இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, தாய் வழி சிறப்புகள் இருக்கும், ஆள் சுகமாக இருப்பீங்க. இருப்பினும் 4ஆம் இடத்துல இருக்கிறது சில நெருக்கடியை கொடுக்கும். நாளில் ஒரு இயற்கை சுபகரம் இருக்கக்கூடாது. இருப்பினும் ஒரு 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அலைச்சல் இருக்கும். சரியா, ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அலைஞ்சு திரிஞ்சால் தான் ஆதாயம் கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அயனசேன முகம் நல்லாயிருக்கும். அலைச்சலோட லாபம் இருக்கும். ஸோ மீனராசிக்கு அலைச்சல் திரிச்சல் அதோட தான் லாபம் இருக்கும். இருப்பினும் ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. சொன்ன மாதிரி ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, அடுத்து வருகின்ற 90 நாட்களுக்கு குரு 12 ராசிக்கும் இது மாதிரி பலன்களை கொடுப்பாரு. இதில் சில ராசிகளுக்கு கோடி ரூபா பணங்களை கொடுப்பார். எந்தெந்த ராசி கொடுப்பார் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு ரிஷபம், சிம்மம், துலாம், ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். சரியா, இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மறுபடியும் சொல்கிறேன், ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு. அது பணம் கோடிகளாகவோ லட்சங்களாகவோ ஆயிரங்களாக பெருக்கும். உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பெருகும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது குறிப்பாக தனுசு ராசி கும்பராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு கொடுப்பாரு. சிம்ம ராசிக்கு வாரி வழங்குவார். சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு.
அதில் குறிப்பாக சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். நம்பர் 1 சிம்ம ராசி, நம்பர் 2 தனுசு ராசி, நம்பர் 3 கும்பராசி, நம்பர் 4 துலாம் ராசி, நம்பர் 5 ரிஷபராசி. இந்த 5 ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் குரு பகவான். சரியா? மேச ராசிக்கு அதுக்கு அடுத்த பலன்களை கொடுப்பார், நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து கன்னி ராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பார். விருச்சிகத்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஸோ இப்படி தான் பலன்கள் புரியும். மகரத்துக்கு அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? மகரம் கடகத்துக்கு அந்த அளவுக்கு மகரம் கடகம் மீனம் இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார். மகரம் கடகம் மீனம், சரியா, இந்த ராசிகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களாம் குரு பகவானை வணங்கணும், தஷ்டாமூர்த்தியை வணங்கணும், குருநாமத்தை சொல்லணும், வேலைக்கிழமை தோறும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, அடுத்த வருகின்ற வீடியோவில் எல்லா ராசிக்கும் பலன்களை போடுறேன். சரியா? ஓகே, இது எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியல. பார்க்குறவங்க அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். காமதேனு ஜோதிடத்தில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. குரு தசாபுத்தி நடக்கிறவங்க சந்தேகத்தை கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவோம், வழிபாடு பரிகாரத்தை சொல்லுவோம். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். குரு பயிற்சி 12 ராசிக்கும் அடுத்து வருகின்ற 90 நாளுக்கு கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். கோடிகளை பெறுவது யாருன்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க.